ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கூட சங்கீதத்தினுடைய புத்தகம் 91 அதிகாரம் 10வது வசனத்தில், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு வேளை பொல்லாங்கினால், வாதை வியாதி வேதனைகள்னால ரொம்ப கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பொல்லாத காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, தீமைகள் நடந்து கொண்டே இருக்கிறதே, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கிக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு தான் வருகிறது. பொல்லாப்பு இனிமேல் உங்களுக்கு நேரிடாது, வாதை உங்கள் கூடாரம் உங்கள் வீட்டு பக்கம் கூட வராது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். அநேக நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் தான் இத்தனை வியாதிக்கு காரணம், வேதனைக்கு காரணம், என்னுடைய வாழ்க்கையில் பொல்லாப்புக்கு அவர் தான் காரணம் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேத வசனம் இங்கே தெளிவாக சொல்லுகிறது, பொல்லாங்கான காரியங்களை செய்கிறதை வேதம் பொல்லாங்கன் என்று சொல்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து யாரை பொல்லாங்கன் என்று சொன்னார்? பிசாசானவனைத்தான் பொல்லாங்கன் என்று சொன்னார். தீமை அவனிடத்திலிருந்து வருகிறது. அதனால தான் ஆண்டவர் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்வார் என்றால், அவரே பொல்லாங்கை கொடுத்து உனக்கு நேரிடாது என்று சொல்ல முடியாது. அதனால தான் பாருங்கள், அவர் பொல்லாங்குகளிலிருந்து நம்மை விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படி தேவன் உயிரோடு கூட எழுப்பினார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 3 அதிகாரம் 24வது வசனத்தில் பேதுரு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததனுடைய நோக்கமே நம்முடைய எல்லா பொல்லாங்குகளிலிருந்து நம்மை நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பதற்காகத்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பொல்லாத காரியங்களிலிருந்தும் உங்களை விலக்கி ஆசீர்வதிப்பதற்காக இயேசு இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, ஆண்டவரே நீர் எனக்காக வந்திருக்கிறீர், என்னுடைய பொல்லாங்குகளிலிருந்து என்னை விலக்கி நீ காத்துக்கொள்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று உங்கள் இருதயத்திலே சொல்லுவீர்கள் என்றால், இந்த நாளிலே உங்களுடைய வீடுகளில் இருக்கிற எல்லா தீமைகள் பொல்லாப்புகள் அதை விட்டு கடந்து போகும். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சுதந்திரம், ஒரு ஆசீர்வாதம். பொல்லாங்குகளிலிருந்து நீக்குகிறது ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்கிறார். நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவனாக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு கடந்து வருகிறது. நீங்கள் அதை விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.